ஆண்களை கொல்லக்கூடிய கோவில் பத்தி தெரியுமா? காரணம், இந்த கோயிலுக்குள்ள பூதங்கள் இருக்கு. அந்த பூதம் கரெக்டா ஆண்களை மட்டும்தான் கொல்லும். இந்த பூதம் பாத்தீங்கன்னா ஆண்களை கொடூரமா வேட்டையாடி துரத்தி அந்த தெருவுக்கு நடுவுல இழுத்து வந்து போட்டு அந்த இடத்துல எல்லார் மத்தியிலுமே அடிச்சே கொள்ளுமா இந்த பூதம். இந்த பூதம் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளயும் கோயிலுக்கு வெளியுமே இருக்கு. இந்த பூதங்கள் தான் சதுக்கு பூதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பூதத்தோட வேலையை பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றுறது தான் வேலையா இருக்கு. இந்த பூதம் எப்படி வந்ததுன்னா, இந்திரனுக்கு இந்த முசுகுந்த மன்னன் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த முசுகுந்த மன்னனுக்கு போர் செய்யும் பொழுது சில ஆட்களாக தேவைப்படுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த பூதங்களை இந்திரன் முசுகுந்த மன்னன் கொடுத்துப்பாரு. அப்படி வந்த பூதம் தான் இந்த சதுக்கு பூதங்கள். ஏன் இந்த பூதத்தை சதுக்கு பூதம் சொல்லுவாங்களா? இந்த பூதங்கள் அமைக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அந்த 4 வழியிலே ஒன்று சேர இடம் அந்த சதுக்கு சொல்லுவாங்க. அதனால தான் இதை சதுக்கு பூதங்கள்னு சொல்றாங்க. இந்த சதுக்கு பூதத்தோட சிலை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பூம்பூங்கார்ல சம்பாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 சதுக்கு பூதங்களோட சிலை இருக்கு. உலகத்திலே இங்க மட்டும் தான் அந்த சதுக்கு பூதங்கள் சிலை இருக்கு. வேற எந்த இடத்துலயுமே கிடையாது. இந்த பூதத்தோட வேலை பொய் சொல்றீங்க, அப்புறம் போலீஸ் பெண்களை குழந்தைகளை கஷ்டப்படுத்துறவங்க இவங்கெல்லாம் நடுத்தருவுக்கு எடுத்து அங்கேயே அடிச்சே கொள்ளக்கூடிய பூதங்கள் தான் இது. இந்த பூதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூதங்கள் 2 பூதங்கள், அந்த ஆண் பூதம் பெண் பூதம். மற்றபடி இருக்கிற சின்ன சின்ன பூதங்கள்லாம் இதுக்கு தலைவியா தான் இருக்கு. ஸோ அதனால இந்த 2 பூதமே ரொம்ப பயங்கரமான பூதங்கள் இருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பூதங்கள் அடிச்சு கொடுறதுக்கு பதிலாக அதே தெருவில் வச்சு அவங்கள அப்படியே முழுசா தின்றுமா. இந்த பூதங்களோட சிலை முதல்ல எங்கே கிடைக்குதுன்னா, இந்த பூம்புகார்ல சமபதி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி கோயில் ரெனோவேஷனுக்காக குழி தோண்டிருக்காங்க. அப்படி குழி தோண்டும் போது பல சிலைகள் கிடைச்சிருக்கு. அதில் கிடைக்கப்பட்ட 2 சிலைகள் தான் சதுக்கு பூதங்கள்.